अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरुवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं शूद्रभाषकृतौ वन्ते भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मीति मूर्तिभेदविभागिनि व्योमवद्यात्मदेहाय दक्षिणामूर्तये नमः। பவித்ரேந்திரயானி நதிக்கரையில் அமர்ந்து கொண்டு சந்த் மாவுலி ஞானேஸ்வர் மகாராஜின் அருளால் ஏக்நாத் பாகவதம், ஏக்நாதர் எழுதிய ஏக்நாத் பாகவத கிரந்தத்தை படித்துக் கொண்டிருக்கிறோம். அதன் முதல் சாப்டர் முடிந்துவிட்டது என்று நினைக்கின்றேன். இதுவும் முதல் சாப்டரா? அது அடுத்த சாப்டரா ஃபர்ஸ்ட் சாப்டர் எனக்கு தெரியல, அப்புறமா சொல்றேன். ஸோ வி ஆர் கோயிங் டு கண்டினியூ ஃப்ரம் தட். இப்போ இதுவரைக்கும் வந்து இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான் நம்ம பார்த்திருந்தோம். அதாவது ஏக்நாத் பகவான் வந்து எல்லா மகான்களையும் எல்லா குருமார்களையும் வணங்குறது, தன் குல தெய்வத்தை வணங்குறது, கணபதியை வணங்குறது, சரஸ்வதி தேவியை வணங்குறது அப்படின்னு ரேஷியா எல்லோரையும் வணங்கியது, கிருஷ்ணனின் லீலைகளை எடுத்து சொன்னது அப்படிங்கிறது எல்லாமே இன்ட்ரோடக்ஷன்லயே முடிஞ்சு போயிடுச்சு. ஸோ ரியலா இந்த பாகவதம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல இருந்து தான் இது ஆரம்பிக்குது. ஸோ சுகர் வந்து பரீட்சித் மகாராஜுக்கு சொல்லக்கூடிய அந்த பாகவதம் அப்படிங்கிறது இன்னையில இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதை நான் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா படிக்கிறேன், கேட்கலாம். இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பாகவதம் சான்ஸ்கிரிட்ல எழுதப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை நமக்கு மராட்டி லாங்குவேஜ்ல கமெண்டரி அப்படின்னு சொன்னா விளக்க உரையாக எழுதப்பட்டதுதான் இந்த ஏக்நாத் பாகவதம். எப்படி வந்து பகவத்கீதை அப்படிங்கிறதுக்கு ஞானேஸ்வரி என்ற ஒரு விளக்க உரை எழுதப்பட்டதோ அந்த மாதிரி இந்த உத்தம கீதை அப்படிங்கிறதுக்கு அல்லது பாகவதத்திற்கு ஒரு விளக்க உரையாக இந்த ஏக்நாத் பகவான் எழுதியதுதான் இந்த ஏக்நாத் பாகவதம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி இந்த ஒரு ரெண்டு ஸ்லோகமாக இருக்கும் அந்த சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்திற்கு இவர் வந்து அந்த ஸ்லோகத்திற்கு தன்மையை பொறுத்து ஒரு ஸ்லோகத்துக்கு ரொம்ப நீண்ட விளக்கமும் ஒரு ஸ்லோகத்துக்கு அதுக்கேற்ற மாதிரியான விளக்கமும் ஓவிகளாக கொடுத்திருக்கிறார். இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஸ்லோகா அப்படிங்கிறத 3 ஓவிகளாக இவர் கொடுத்திருக்கின்றார். ஒரு ஸ்லோகத்துல நிறைய ஓவிகளாகவும் கொடுப்பார். லைக் இன் ஞானேஸ்வரி அப்படிங்கிறது பெஸ்ட் எக்ஸாம்பிளா வச்சுக்கோங்க. அதே மாதிரி எழுதப்பட்டதுதான் இந்த ஏக்நாத் பாகவதம். ஸோ அதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகா அப்படிங்கிறத நம்ம படிக்க போறோம். எனக்கு சான்ஸ்கிரிட் தெரியாது, ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு கஷ்டப்பட விரும்பல. அதனுடைய இங்கிலீஷ் மீனிங் அண்ட் தமிழ் மீனிங் மட்டும் நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே போயிடலாம். ஓகேவா? Sri Shuka said, Lord Krishna, accompanied by Balarama and surrounded by the Yadus, eliminated the demons and thus relieved the earth of its burden, even as he accelerated the onset of age of Kali. அதாவது 11வது ஸ்கந்தம் பாகவத புராணம் சேர்ந்து. ஆனா இதை வந்து ஆக்சுவலா நம்ம இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா 10வது ஸ்கந்தத்திலேயே இந்த பூமியின் பாரத்தை குறைப்பதற்காக பகவான் அவதரித்து எல்லாரையும் சம்ஹரித்தார் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இதுல வந்திருந்தது. மேபி ஃப்ரம் தேர் இட் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஒரு விஷயம் தான் இங்க வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. சுகர் கூறினார், கிருஷ்ணர் பலராமனுடன் யாதவர்களுடன் இணைந்து அசுரர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைத்தார். அதே நேரத்தில் கலியுகத்தின் வருகையையும் அவர் துரிதப்படுத்தினார். ஸோ இட் இஸ் தட் ஏஜ், சரியா? அது ஏஜ் ஆஃப் கலி. அப்பதான் களி பிறக்க போறோம் அப்படிங்கிற அந்த ஏஜ் வந்து கரெக்டா அந்த பர்டிகுலர் ஏஜ்ல கிருஷ்ணர் வந்து பலராமன் மற்றும் யாதவர்கள்லாம் என்னது, அதாவது கிருஷ்ணனுடைய குலத்திற்கு யாதவ குலம் அப்படின்னு பேரு, சரியா? அப்போ கிருஷ்ணர் வந்து பலராமனுடன் இணைந்து கொண்டு ஒட்டுமொத்த யாதவர்களுடனும் இணைந்து கொண்டு அசுரர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைத்தார். அதே நேரத்தில் கலியுகத்தின் வருகையை துரிதப்படுத்தினார். அப்படின்னா கலியுகம் ஸ்டார்ட் ஆகிற அந்த பர்டிகுலர் ஏஜ்ல நடந்த சம்பவங்கள் இப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னு மட்டும் புரிஞ்சுப்போம், சரியா? இந்த இடத்துல வேற ஏதாவது இன்னர் மீனிங் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நம்ம அசுரர்கள் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு உள்ளே இருக்கின்ற அசுர மனதினை அப்படின்னு சொல்லணும். இங்க கிருஷ்ணர் பலராமன் யாதவர்கள்லாம் வந்து உள்ள இருக்கக்கூடிய தெய்வ குவாலிட்டிஸ் வேணா வச்சுக்கலாம். ஸோ அவர்களை அழிக்க வேண்டும் என்றே அந்த கிருஷ்ணர் இருக்கின்றான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆக்சுவலா கிருஷ்ணனுடைய ஒரே நோக்கம் நம்மளுடைய ஈகோவை அழிச்சு நாம அவனோட ஐக்கியப்படுத்தி கொண்டு பேரானந்தத்தில் திளைக்க வைக்க வேண்டும் என்பதுதான் கிருஷ்ணனுடைய ஒரே நோக்கமாக இருக்கும் என்பது நாம் அறிந்ததே. எனிவே கதைப்படி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அந்த
ரியல் லைஃப்ல இருக்கக்கூடிய அந்த அசுரர்களை அழித்துவிட்டு பூமியின் பாரத்தை குறைத்தார். கலியின் டைமும் ஸ்டார்ட் ஆகக்கூடிய அந்த நேரமாக அமைந்திருந்தது என்று அந்த சான்ஸ்கிரிட் ஓவியில இருக்கிறத 3 ஓவிகள் சாரி, இது வந்து சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தினுடைய விளக்கம். சரியா? சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல என்ன இருந்ததோ அதனுடைய விளக்கம் மொத்தமா வந்து இப்போ பார்த்தாச்சு. இதையே ஏக்நாத் மகாராஜ் வந்து 3 ஓவிகளாக எப்படி பிரித்து சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். Lord Krishna, who is the supreme Brahman himself, along with the powerful Balarama, delight of the world, and the brave Yadavas, completely destroyed the demons. பெருசா எந்த டிஃபரன்ஸும் இல்லை, அதுல இருக்கிறது அப்படியே தான் வந்திருக்கு. பரபிரம்மமான ஸ்ரீகிருஷ்ணர் பலசாலியான பலராமர் மற்றும் வீரமிக்க யாதவர்களுடன் இணைந்து அசுரர்களை முழுமையாக அழித்தார் அப்படிங்கிற ஸ்ட்ரெயிட் மீனிங் இங்க வருது. இனி அடுத்த ஓவில, to deal with the Yadavas who could not be defeated by anyone else, Sri Krishna used his divine intellect. He created a terrible internal conflict among its own Krishman, friends and clan. கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நிறைய வருது, ஒரு நிமிஷம். சரி, அசுரர்களை அழிப்பதற்காக கிருஷ்ணர் பலராமன் யாதவர்கள் இணைந்து அழித்தார்கள் அப்படிங்கிற அந்த கதையில எக்ஸ்ட்ராவா ஒரு விஷயம் வந்து, யாராலும் வெல்ல முடியாத யாதவர்களை கையாள ஸ்ரீகிருஷ்ணர் தனது தெய்வீக புத்தியை பயன்படுத்தினார். அவர் தனது சொந்த உறவினர்கள் மற்றும் நண்பர்களிடையே ஒரு பயங்கரமான உள்நாட்டு கழகத்தை உருவாக்கினார். ஏதோ கதையாரர்கள்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பட் உங்களுக்கு யாராவது தெரியுமா அந்த கதையெல்லாம் எப்படி கழகத்தை ஏற்படுத்தினார்னு? பட் சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல இல்லாத சில விஷயங்கள் இங்க என்ன வந்திருக்கு அப்படின்னா, தங்களுக்குள்ளேயே, அதாவது இந்த உள்நாட்டுக்குள்ளேயே யாதவர்களே யார்களையுமே அழிக்க முடியாது, அவ்வளவு பலவான்களாக அவங்க இருக்கிறதுனால அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு அவங்களுக்குள்ளேயே ஒரு அழிவை ஏற்படுத்தும் பொருட்டு அவர் வந்து ஒரு கலகத்தை உருவாக்கினார் அப்படின்னு இந்த பர்டிகுலர் ஓவி சொல்லி இருக்கின்றது. அடுத்து என்ன வருதுன்னு பார்க்கலாம். To remove the burden of earth, Lord Sharanganadhar, under the pretext of war, caused the destruction of the massive Gaurava army by inciting the sons of Pandu. அது புரியுது, இந்த 2வது ஓவியம் உடல் அப்படி வந்தது எனக்கு புரியல. பூமியின் பாரத்தை இறக்க ஸ்ரீகிருஷ்ணர் போரை ஒரு சாக்காக வைத்து பாண்டவர்களை தூண்டிவிட்டு கௌரவ படைகளை அடைத்தார். இங்க பூமிக்கு ஒரு பாரம்னு சொல்றதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க? பூமிக்கு பாரம் வருமா? பூமி வந்து பாரமா ஃபீல் பண்ண போகுதா நீங்க எல்லாம் இருந்தா? கண்டிப்பா கிடையாது. இங்க பூமி பாரத்தைன்னா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, அசுரர்களின் அட்டூழியத்தை அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அது வந்து நீங்க பூமியை குத்துனாலும் அதை என்ன பண்ணினாலும் பூமி தாய், பொறுமைக்கு சிகரமே பூமி தாய் தான் அப்படின்னு தான் நமக்கு சொல்றது உண்டு. அது எத்தனை பேரை வந்தாலும் அது பாரமா நினைக்க போறது இல்லை. சரி, பொதுவா இந்த இடத்துல பூமி பாரத்தை குறைப்பதற்காகவே கிருஷ்ணர் அவதரித்தார், அசுரர்களை கொன்றார்னா, பூமி பாரத்தை அழிக்கிறதுக்காக அசுரர்களை கொன்றார்ன்ற வார்த்தையை வச்சுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ பூமி எப்ப பாரமா ஃபீல் பண்ணும் அப்படின்னா, அசுரர்கள் அட்டூழியத்தை காணும் போது பூமி பாரமா ஃபீல் பண்ணும். ஒரு தாய் இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாய்க்கு எல்லாருமே குழந்தைங்க தானே, இப்போ பூமிக்கு நம்ம எல்லாருமே குழந்தைங்க தானே. அப்போ நமக்குள்ளேயே நம்ம அடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த பூமிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல, அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும். அப்போ இறைவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? ஐயோ, பூமிக்கு எல்லாருமே தன்னுடைய குழந்தைகள் தான், தன் குழந்தைகளே தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு இருக்க முடியல. அப்போ அதற்கு காரணமான அசுர குணங்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று கண்ணன் முடிவு செய்கின்றான். ஆதலால் இங்கே பூமி பாரத்தை குறைப்பதற்காக கிருஷ்ணர் போரை சாக்காக வைத்துக்கொண்டு, இங்க போரை சாக்காக வைத்துக்கொண்டு அப்படின்னு சொன்னா கூட இங்கே அசுரர்களை அழிப்பதே நோக்கம் என்பதை மட்டும் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய ஒப்பீனியன். இல்லைன்னா எனக்கு சரியா புரியல. பூமி பாரத்தை வந்து குறைக்கணுன்றதுக்காக போற சாக்கா வச்சுக்கிட்டு நல்லவங்களையும் எல்லாரையும் கொல்றாங்க அப்படின்னு அர்த்தமாயிடுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. ஆக்சுவலா வந்து எல்லாமே கர்மா பேசிஸ்ல தான் நடக்குதுன்றது நமக்கு தெரியும். ஒருத்தன் நல்லவன் இருந்தான்னா அவனுக்கு ஏற்ற கர்மா படிதான் அவனுக்கு ஏற்ற அந்த கர்ம வினை நடக்கிறது, தீயவர்களுக்கு அதுக்கேற்ற கர்ம வினைப்படிதான் நடக்கிறது. இது வந்து செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் வந்து ஆசிரியர்ஸ் நடந்து கொண்டே தான் இருக்கும். திடீர்னு பூமிக்கு பாரமா இருக்கிறதுனால எல்லாத்தையும் அழிக்க போறேன் அப்படின்னு நடக்கிறதுக்கு சான்சஸ் இல்லை. ஸோ எனக்கு தோணுதை நான் சொல்லிட்டேன். ஆனா இந்த 3 ஓவிகள்ல இது இருக்கிறது என்னன்னா, எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு விஷயம் வந்திருக்கு.
ஐ டோன்ட் நோ எக்ஸாக்ட்லி இது ஏன் இதை சொன்னாருன்னா, ஏன்னா சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல கிருஷ்ணரும் பலசாலியான பலராமரும் மற்றும் யாதவர்கள் எல்லாம் சேர்ந்து அசுரர்களை அழித்தார் அப்படின்னு தான் சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்துல இருக்கு. அது ஃபர்ஸ்ட் ஓவிலேயே முடிச்சிட்டாரு. பட் செகண்ட் ஓவில தங்களுக்குள்ள ஒரு கழகத்தை ஏற்படுத்தினார் அப்படின்னு வந்திருக்கு. அது மேபி நம்ம அடுத்த ஸ்லோகங்கள் ஏதாவது வருதா அப்படிங்கிறத பார்க்கலாம். தேர்ட் ஒன்ல பூமியின் பாரத்தை குறைக்க என்று எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டு வந்திருக்கு. ஆனா அது சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்திலையும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். இல்லையா? கிருஷ்ணர் பலவானம் யாருடன் இணைந்து அசுரர்களை அழித்து பூமியின் பாரத்தை குறைத்தார் அப்படின்னு ஒரு வார்த்தை சான்ஸ்கிரிட் ஸ்லோகத்தில் இருக்கு. அதை ஒரு ஓவியா தான் இந்த இடத்துல காட்டியிருக்கிறதா நான் பாக்குறேன். ஓகேவா? லெட்ஸ் மூவ் ஆன். நமக்கு அத்வைத சாரங்கள் மற்றும் முக்கியமான ஞானங்கள் வரும்போது அதை நம்ம ரொம்ப பொறுமையா பார்க்கலாம். கதைகளாக இருக்கும்போது கொஞ்சம் நம்ம ஃபாஸ்டா போகலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் சான்ஸ்கிரிட் கொடுக்காம டைரக்டா மராட்டி இதை மட்டும் கொடுத்துருச்சா? சரி, பரவாயில்ல, நமக்கு இது போதும். டூ 3க்கு அப்புறம் 209 வருது. டூ 203 ஓவிக்கு அப்புறமா 209 அப்படின்னு வருது. என்ன மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. சாரி, ஆக்சுவலா வந்து ஒரு 3 ஓவி எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அதை எப்படின்னு பார்த்துடலாம். ஸோ 207வது ஓவியில என்ன சொல்லியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஸ்ரீகிருஷ்ணா knows this well. Deceit had already spread. 206 205 தானே முடிச்சோம். சாரி. ஸோ இப்போ நான் பார்க்க வேண்டியது வந்து 206 206வது ஓவி நம்ம பார்க்குறோம். மராட்டி எல்லாம் நமக்கு வேணாம், நமக்கு புரியாம ரொம்ப கஷ்டப்பட வேணாம். Wicked and sinful people, extremely cruel, whose armies burden the earth. To destroy them altogether, Krishna creates the seeds of conflict. அந்த முதல் ஸ்லோகத்துல 2வது ஓவியில நம்ம ஒரு டிஃபரெண்டா இருக்கு. அது போக போக புரியும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அது இந்த இடத்துல கண்டினியூ ஆகுது. மிகவும் கொடிய பாவ செயல்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களின் படைக்கு பூமிக்கு சுமையாக இருக்கும் போது, அவர்களின் படைகள் பூமிக்கு சுமையாக இருக்கும் போது அவர்களை ஒரே நேரத்தில் அழிக்க கிருஷ்ணர் சண்டையின் காரணத்தை உருவாக்கினார். சோ நான் ஏற்கனவே சொன்னது இங்க ஆட்டோமேட்டிக்காவே தெளிவா வந்துருச்சு. பூமியின் பாரத்தை குறைக்க அப்படின்னு சொன்னா அந்த அசுர குணம் உள்ளவர்களை குறைக்க அழிக்க அப்படின்னு மட்டும்தான் அங்க மீனிங்கே தவிர, இங்க வந்து பூமி பாரத்தை குறைக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக எல்லாத்தையும் கொல்றது அப்படிங்கிறது மீனிங் இல்ல. இன்டைரக்ட்லி பூமி தாய்க்கு பாரம்னா ஃபீலிங் எங்க வரும் அப்படின்னு சொன்னா, தன் பிள்ளைகள் தங்களுக்குள்ளே அடித்துக் கொள்வதைத்தான் பூமி தாய் பாரமா ஃபீல் பண்ண முடியுமே தவிர வேற எதையும் பாரமா ஃபீல் பண்ண போறதில்லை. ஸோ அந்த பாரத்தை குறைத்து அந்த மண்ணுல இந்த பூமியில அந்த லவ், அன்பு அப்படிங்கிற ஒரு விதையை விதைக்கணும். அந்த பூமி தாய் எப்போதும் ஆனந்தமாக வாழ வேண்டும் அப்படிங்கிற காரணத்துக்காக அவர் வந்து இந்த சீட், அதாவது அவங்களுக்குள்ள ஒரு சண்டையை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னா, அவர் உருவாக்கணும்னு அவசியமே இல்லை. இவனுக்குள்ள அந்த அசுர குணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காவே சண்டை வெடிக்கத்தான் வேணும். பட் இருந்தாலும் அவனன்றி அனுபவம் அசையாது அப்படிங்கிற காரணத்தினால, அனைத்துக்கும் மூல காரணமாக கண்ணனை இருக்கின்றான் அப்படிங்கிற காரணத்தினால, மூல காரணம் அப்படின்னா அதுக்காக அவனே வந்து ஏற்பாடு பண்றான்னு அர்த்தம் இல்லை. இவனுடைய கர்மாவிற்கு ஏற்ப ஆனால் ஆட்டுவது அவனே அப்படிங்கிற காரணத்தினால அந்த சூழல்கள் எல்லாம் முழுமையான கட்டுப்பாடு கண்ணன்ட்ட தானே இருக்கு. எப்போ எந்த நேரத்துல எப்படி ஆகணும்ன்றது முழுமையான கட்டுப்பாடு கண்ணன்ட்ட தானே இருக்கு. சோ தேர்ஃபோர் இந்த இடத்துல கிருஷ்ணர் சண்டையின் காரணத்தை உருவாக்குகிறார் அப்படிங்கிற மாதிரி நீங்க எடுத்துக்கணும். சரியா? கிருஷ்ணா கிரியேட்ஸ் தி சீட்ஸ் ஆஃப் கான்ஃபிளிக்ட் அப்படின்னா எல்லாத்துக்கும் கூட அடிச்சுட்டு சண்டை போடணும் அப்படின்னு கண்ணன் ஆசைப்படுறாரு அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. இந்த அசுர குணங்கள் அழிய வேண்டும் என்பதற்காக, அசுர மனங்கள் ஒழிய வேண்டும் என்பதற்காக, அவர்களுக்குள் அன்பு ஊற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அதற்கு ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்றார் அப்படின்றதான் நீங்க புரிஞ்சுக்கணும். அவர்களுடைய கர்ம வினையைப்படி அவர்கள் அனுபவிப்பதற்கு ஒரு சூழலை உருவாக்குகிறார் என்றுதான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர தேவையில்லாம நம்ம தப்பா புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? சோ 206ல மிகவும் கொடிய பாவ செயல்களில் ஈடுபட்டவர்கள் அவர்களின் படைகள் பூமிக்கு சுமையாக இருக்கும் போது அவர்களை ஒரே நேரத்தில் அழிக்க கிருஷ்ணர் சண்டையின் காரணத்தை உருவாக்குகிறார் அப்படின்னு இருக்கு. 207ல ஸ்ரீகிருஷ்ணா knows this well. Deceit had already spread. Using that very deceit, he binds them and allows the unjust burden of the Kauravas to grow.
இதனை ஸ்ரீகிருஷ்ணர் நன்றாக அறிந்தார். கபடம் ஏற்கனவே பரவி இருந்தது. ஏன்னா இது கிருஷ்ணன் உருவாக்கலைங்க. குணங்களையும் உருவாக்கி நீ எப்படி வேணா இருன்னுதான் அவன் அனுப்பிச்சான். இவன்களுக்குள்ள வந்து இந்த ரஜோ தமோ குணங்களை சிக்கிட்டு கபடம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே எக்கச்சக்கமா பரவி இருக்கு. அதே கபடத்தை பயன்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்தி கௌரவர்களின் அநியாய சுமையை அதிகரிக்க செய்கிறார். சோ கிருஷ்ணனுடைய ஸ்பெஷாலிட்டியை நான் அடிக்கடி திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். ராமனுக்கும் கிருஷ்ணனுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. அவன் வந்து அதர்மத்தையும் கூட தர்மத்தாலேயே அழிக்க வேண்டும்னு சொல்றவன் யாருன்னா ராமன். ஆனால் கண்ணனை பொறுத்த வரைக்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக எந்த வழியிலையும் போகலாம் அப்படின்னு நினைக்கிறவன் கண்ணன். சரியா? அதர்மத்தாலேயே அழிக்க வேண்டும்னு சொல்றவன் கண்ணன். ஆனா ராமர் அப்படி கிடையாது அப்படிங்கிற விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ இந்த இடத்துல ஏற்கனவே அவர்களுக்குள்ள கபடம் எக்கச்சக்கமா இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு கபடத்தாலேயே அழிக்க வேண்டும் என்ற யுக்தியோடு அவர்களை கட்டுப்படுத்துவதற்காக அவர் ஒரு யுக்தியை யூஸ் பண்ணார். கபடத்தை பயன்படுத்தி அவர்களை கட்டுப்படுத்தி கௌரவர்கள் அநியாய சுமையை அதிகரிக்க செய்கிறார். அநியாய சுமையை அதிகரிக்க செய்கின்றார். allows the unjust burden of the Kauravas to grow. ஓகே என்னுடைய கர்ம வினையை கூட்டுற மாதிரி இவர் வந்து சில ஏற்பாடுகள் பண்றாரு. சரியா? சோ அப்பதானே வந்து டோட்டலா அழிக்க முடியும். அதனால அவங்களுடைய கபடத்தையே பயன்படுத்தி அவர்களுடைய அநியாய செயல்களை கூட்டினா எப்பயுமே வந்து தூக்கி நிறுத்தி அடிக்கிறதுன்றது கண்ணனுக்கு வழக்கம். சத்யபாமாவுடைய ஈகோவை இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறதுன்றது ஒரு சில இடங்கள்ல அவர் ஃபாலோ பண்ற யுக்தி. அந்த யுக்தியை இந்த கௌரவாஸ் கிட்டையும் ஃபாலோ பண்ணி இருக்கிறதா இந்த ஸ்லோகம் சொல்வதாக நான் காண்கின்றேன். அடுத்து என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Where the wicked play the game of dice, deceit begins there. At the doorway of righteousness, false dice are stubbornly cast by corrupt minds. தீயவர்கள் சூதாட்டம் ஆடும் இடத்தில் அங்கேயே கபடம் ஆரம்பமாகிறது. தர்மத்தின் வாசலில் கூட பொய்யான காசுகள் பிடிவாதமாக வீசப்படுகின்றன தீய எண்ணம் கொண்டவர்களால். கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. சோ அந்த கபடம் வந்து எங்க ஆரம்பிக்குதுன்றது நமக்கு புரியுது. சூதாட்டம் ஆடும் இடத்தில் இந்த கபடம் ஆரம்பிக்கின்றது. அந்த கபடத்தையே யூஸ் பண்ணி அவருடைய கர்மாவை இன்க்ரீஸ் பண்றதுக்கு கண்ணன் பிளான் பண்ணிட்டா அதெல்லாம் ஓகே. தர்மத்தின் வாசலில் கூட பொய்யான காசுகள் பிடிவாதமாக வீசப்படுகின்றன தீய எண்ணம் கொண்டவர்களால். அதாவது இவங்க பாண்டவா சைடிஸ் நேம் டு பி தர்மத்தில் இருப்பவர்கள் தான் அப்படின்னு பொதுவா நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்களும் சேர்ந்துதானே இந்த சூதாட்டுல போய் விளையாடுறாங்க. அப்ப தர்மத்தின் வாசலில் கூட இங்கே காசுகள் அப்படிங்கறது டைஸ்ன்னு தெளிவா போட்டிருக்கு. ஃபால்ஸ் டைஸ், அதாவது சூதாட்டத்துக்கு பயன்படுத்துவோம்ல, அதுக்கு தமிழ்ல பேர் என்ன தெரியல எனக்கு. சூதாட்டத்துக்கு நம்ம ஒரு உருட்டி நம்ம சூதாடுவோம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அது ஆங்கிலத்துல டைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைஸ் பகடை, வெரி குட். அந்த பகடை அப்படிங்கறது இங்க பொய்யான காசுகள்னு டிரான்ஸ்லேட் பண்ணிடுச்சு. அதனால கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, இங்கிலீஷ்ல தெளிவா தான் இருக்கு. சோ அங்கே பகடைகள் பிடிவாதமாக வீசப்படுகின்றன. ஏன்னா அங்க தர்மரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி நீ அதை இதை வையின்னு ஏமாத்தி தான் வந்து மேற்கொண்டு கடைசி வரைக்கும் அவங்களை முழுசா அவங்க அழிக்கிறதுக்காக இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா அவனை ஆசை காட்டி கடைசி வரைக்கும் இவங்களுக்கு பிடிவாதமாக அவர்களை, ஆரம்பத்துல அவன் சந்தோஷமா தான் வந்தான், அது வேற விஷயம். அதுக்காக இந்த தர்மரை வந்து நம்ம பாராட்டலாம் முடியாது. பட் அதுக்கப்புறமா வந்து இவர்களுடைய சூழ்ச்சியால அந்த தர்மத்தின் வாசலில் கூட இந்த பகடைகள் வீசப்பட்டன அப்படிங்கிற மாதிரி நீங்க இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. பட் நம்ம இன்டீரியலா டெப்தா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம நாலேஜா எடுக்கும்போது 100 ப்ராஸ்டியூட்டுக்கு மத்தியில கூட ஒரு பத்தினி வாழ முடியும் பத்தினியாக என்றெல்லாம் நம்ம ஞானதேவர் சொல்லியிருக்கிறார். So we cannot take it as a granted. ஸோ அவங்க சூழ்ச்சி பண்ணிட்டாங்க அதனால நான் ஏமாந்துட்டேன் அப்படின்றதெல்லாம் இல்லை. உங்ககிட்ட ஆசை இருந்தா தானே சூழ்ச்சியே பண்ண முடியும். உங்ககிட்ட ஆசையே இல்லைன்னா எப்படி சூழ்ச்சி பண்ண முடியும்? ஸோ தேர்ஃபோர் கௌரவாஸ் பண்ணதும் தப்பு, அதுல வந்து நான் மாற்று கருத்து இல்லை. அவங்க வந்து செல்ஃபிஷ்னால இவனை ஆசை காட்டி மோசம் பண்ணா அப்படிங்கிறதுக்காக கௌரவாஸ் ரைட்டுன்னு சொல்ல வரல. கௌரவாஸ் பண்ணது தப்பாவே இருந்தா கூட அது பாண்டவாஸ் பண்ணது ரைட்டுன்னு நம்ம நிரூபிக்க முடியாது. சரியா? பாண்டவாஸ் கிட்ட ஏதோ ஒரு ஆசை இருந்தது, அதை வச்சுதான் இவங்க வந்து அந்த கபடத்தை நிறைவேற்ற முடிஞ்சது அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்லயும் எனக்கு தோணுது. பட் இந்த ஓவியில அவர்களுடைய தீய எண்ணம் கொண்டவர்களால தர்மத்தின் வாசலில் பகடைகள் வீசப்பட்டன அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்லோகம் அமைந்திருக்கிறது அப்படின்னு மட்டும் புரிஞ்சுப்போம். ஓகேவா?
இனி ஓவி நம்பர் 209க்கு போயிடலாம். Even innocent and ignorant people do not harass a virtuous wife. என்னது இது, தமிழே கொடுக்கலையா எனக்கு? ரொம்ப தப்பி வச்சிருக்கு. கடைசி நேரத்துல பண்ணதுனால நானும் கவனிக்கல. தமிழும் சேர்ந்திருந்தா தானே நல்லா இருக்கும். Okay. 209. Even common ignorant people don't harass a virtuous wife, yet the Kauravas brought Draupadi, the very embodiment of Dharma, into the assembly of force. பாமர மக்கள் கூட ஒரு பதிவிரதையை துன்புறுத்த மாட்டார்கள். ஆனால் கௌரவர்கள் தர்மத்தின் அடையாளமான திரௌபதியை சபைக்கே இழுத்து வந்து விட்டனர். அதனால இது டோட்டலி கதமா. ஸோ ஐ டோன்ட் வாண்ட் எலாபரேட் இட் அகைன் அண்ட் அகைன். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அந்த 209வது ஓவில சிம்பிளி என்ன சொல்லியிருக்குன்னா, ஒரு பதிவிரதையை சாதாரண மனுஷன் கூட வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், துன்புறுத்த மாட்டான். ஆனா கௌரவர்கள் எந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னா, தர்மத்தினேக்கே அடையாளமாக இருக்கக்கூடிய திரௌபதியை சபைக்கே இழுத்து வந்தார்கள் அப்படிங்கிற அந்த கதை ஸ்டார்ட் ஆகுது இந்த இடத்துல. Dushadana grabbed her hair and that act ignited the final conflict. His own karma began to circle back to him from that moment. துச்சாதனன் அவள் கூந்தலை பற்றிய அந்த செயலே பெரும் அழிவுக்கு வித்திட்டது. அவனது கர்ம வினை அவனையே வந்து சூழ்ந்து கொண்டது. ஸோ இது ஓரளவு கொஞ்சம் ஞானமா இருக்கு, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த கதைப்படி துச்சாதனன் என்ன பண்றான்னா, அவள் கூந்தலை பற்றினான். ஸோ தட் இஸ் வேர் அவனுடைய கர்மா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஒரு அழிவு நீங்க பண்ணும்போது உங்களுடைய ஏற்கனவே சேர்த்து வச்ச அந்த கர்மா அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே வந்து வேற லெவல்ல வந்து விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. ஆனா கண்ணன் வந்து அவனுடைய கர்ம வினையின் கேம் வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டா இருக்கும். எப்போ எந்த நேரத்துல எப்படி கொடுக்கணும் அப்படிங்கறத அவன் பார்த்து பார்த்து செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கின்றது. அதனால ஆரம்பத்துல சொன்னது நல்லா ஏத்தி விட்டும் அடிப்பான், அல்லது எந்த இடத்துல அடிக்கணும்னு கரெக்டா பார்த்து அடிப்பான். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து கண்ணனுக்கே உரித்தான ஒரு செயல். அந்த கர்மத்தின் ஆழம் காண முடியாதது, அதை யாரும் புரிந்து கொள்ளவே முடியாதுன்னு ஞானதேவர் சொல்லியிருப்பார், சரியா? பட் ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கோ, நீ பண்ண வினையே நீ அனுபவிச்சுதான் ஆகணும். அதனால நீ வந்து தீய செயல்களை செய்யாத, நல் செயல்களை செய் அப்படிங்கிறத நம்ம கர்ம வினையில இருந்து எடுத்துப்போம். இங்க பர்டிகுலரா என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த கதைப்படி அவன் தன்னுடைய கர்ம வினைய கொண்டு வரான். யாருக்கு கொண்டு வரான்? அதாவது தன்னுடைய அழிவுக்கு காரணமான ஒரு முதல் செயலாக விஷயத்தை செய்யறான். இதுக்கு முன்னாடி அவன் என்ன பண்ணிருக்கான் தான், பட் இன்னரில இருந்து அவனுடைய அழிவு ஆரம்பமாகுதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த செயல் மூலியமா. இது கண்ணனுடைய அந்த லீலைன்னு வச்சுக்கோங்க. கூந்தலை பற்றி அந்த செயலே பெரும் அழிவுக்கு வித்திட்டது. அவனது கர்ம வினை அவனையே வந்து சூழ்ந்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்கு. One who stripes someone in a forest is called a rogue, but a king ordered a queen to be striped in a royal court. That act placed the crown of death on his head. காட்டில் ஒருவரை நிர்வாணப்படுத்துபவனையே துஷ்டன் என்பார்கள். ஆனால் ஒரு அரசன் தன் சபையிலேயே ஒரு அரசியை துகிலுரிய சொன்னான். அப்போதே அவன் மரணம் தீர்மானிக்கப்பட்டது. சரியா? இது எல்லாமே அவனுடைய கர்மா பேஸ் பண்ணிதான். பட் இருந்தாலும் அதை என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு ஒரு கேவலமான செயல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த வினை அவனை சும்மா விட்டுடுமா? ஸோ கண்ணன் ஒருத்தன் இருக்கா, அந்த கர்மபல தாதான்னு ஒன்று இருக்கு, அதை வந்து ஆட்டோமேட்டிக்கா ஆக்டிவேட் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட செயலை பண்ணினாங்க. ஸோ அவர் காட்டுறாரு, எக்ஸாம்பிள் என்ன காட்டுறாரு, காட்டிலேயே ஒருவரை நிர்மாணப்படுத்துபவனையே துஷ்டன் என்பார்கள். யாரும் இல்லாத இடத்துல நீ ஒருத்தியை டிஸ்டர்ப் பண்ணாலே அது மிகப்பெரிய ஒரு பாவ செயல். அப்படி இருக்கும்போது ஒரு அரசனாக இருந்து கொண்டு சபையிலேயே ஒரு அரசியை துகிலுரிய சொல்லுகின்றாய் என்றால்
அது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு பாப செயல், அதற்குண்டான தண்டனை மரணம் அப்படிங்கிறது அப்பயே தீர்மானிக்கப்பட்டு விட்டதப்பா என்று அந்த பர்டிகுலர் ஓவியில சொல்லப்பட்டிருக்கு. When the king unjustly ordered her disrobing, God rushed to save her. This was the ultimate sin of the Kauravas. அநியாயமாக துகிலுரிய முயன்றபோது கிருஷ்ணன் அவளை காக்க ஓடி வந்தார். கௌரவர்கள் செய்த பாவங்களிலேயே இதுவே மிக கொடியது. ஸோ இதெல்லாம் நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்டா எடுத்துக்கலாம், சரியா? ஸோ மற்றவங்களை ஹர்ட் பண்றது, அதுவும் முக்கியமா இந்த மாதிரி பப்ளிக்ல சபையில ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி மானபங்கப்படுத்துவது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய கொடிய செயலாக இங்கே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இங்க என்ன அதுதான் சொல்லியிருக்கு, அநியாயமாக துகிலெறிய முயன்ற போது கிருஷ்ணன் வந்து காக்க ஓடி வந்தார். அதை விடுங்க, நம்ம இங்க எடுக்க வேண்டிய பெரிய லெசன் என்ன, கௌரவர்கள் செய்த பாவங்களிலேயே இதுவே மிக கொடியதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே இந்த பாண்டவா கௌரவா கதையை நீங்க கேட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த பாண்டவர்களுக்கு கௌரவருக்கு நேத்து இன்னைக்கு சண்டை இல்லை, அவங்க பிறந்ததுல இருந்தே சண்டை தான். பிறந்ததுல இருந்து ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் பண்ணி பாண்டவர்களை அழிக்கிறதுக்காக துரியோதனன் வந்து இந்த கௌரவர்கள் வந்து ஏகப்பட்ட சூழ்ச்சிகள் ஏகப்பட்ட விஷயங்கள் பண்ணிக்கொண்டே தான் இருந்தார்கள், சரியா? அப்படி அந்த பாவங்கள்லாம் வந்து பெரிய பாவம் இல்லையா, அவங்க செய்த பாவங்களிலேயே மிக கொடியமான பாவம்னு ஒண்ணு இருக்கும் அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஒரு சபையில ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்த நினைச்சது அப்படிங்கிறது தான் மிக கொடிய பாவமாக இங்க வர்ணிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு பாடமா நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் 213 என்ன சொல்றாருன்னு பார்ப்போம். Attempting to burn them, poisoning them, stealing their wealth and wife, they committed every treacherous act to kill the Pandavas. இது அவர்கள் செய்த மற்ற பாவ செயல்களை எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுறாரு. தீயிட்டு கொல்ல முயன்றது உங்களுக்கு தெரியும், அது பேர் நம்ம ஞாபகம் இருக்க, அரக்கு மாளிகையா? ஸோ மெழுகுனாலேயே ஒரு பெரிய மாளிகை கட்டி அவங்கள அத்தோட சேர்ந்து அழித்து விட வேண்டும் என்று ஒரு சூழ்ச்சி நடந்தது இல்லையா? ஸோ அது வந்து தீயிட்டு கொல்ல முயன்றது. விஷம் கொடுத்தது அந்த கதை என்னடா? பீமனுக்கு கொடுத்தது. பீமனுக்கு விஷம் கொடுப்பாங்கல்ல அந்த கதை. ஸோ பீமனுக்கு விஷம் கொடுத்து கொல்ல முயன்றது. செல்வத்தையும் மனைவியையும் கவர்ந்தது, இது வந்து அந்த சூதாட்டத்துல நடந்தது. ஓகேவா? என பாண்டவர்களை கொல்ல கௌரவர்கள் என சதி செயல்களை செய்தனர். அது மட்டும் இல்லாம பாண்டவர்களை கொல்றதுக்காகவும் கௌரவர்கள் வந்து பல சதி செயல்களை இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவர்களுடைய பாவ செயல்களுடைய லிஸ்டா மட்டும் நீங்க பாருங்க. 214 Their insults and the persecution of Dharma became the excuse, Nimitta, Krishna used to destroy them completely. அவர்களின் அவமதிப்பும் தர்மத்திற்கு இழைத்த தீங்கும் கிருஷ்ணருக்கு அவர்களை அழிப்பதற்கான ஒரு காரணமாக அமைந்தது. சோ ரொம்ப தெளிவா வந்துருச்சு. முதல்ல எடுத்த உடனே ஓவிய பார்க்கும்போது என்னமோ பூமியின் பாரத்தை அழிக்கிறதுக்காக இவரா வந்து ஒரு காரணத்தை உருவாக்குனாரு அப்படிங்கிற மாதிரி முதல்ல தோணுச்சு. ரொம்ப டீட்டெயிலா எலாபரேட்டா பார்க்கும்போது மிக தெளிவாக அவர்களுடைய அவமதிப்பும் தர்மத்திற்கு அவர்கள் இழைத்த தீங்கும் கிருஷ்ணருக்கு அவர்களை அழிப்பதற்கான காரணமாக அமைந்தது. ஸோ அது நிமித்தமாக அமைந்தது. ஸோ அந்த காரணத்தினாலதான் அவர் பூமி பாரத்தை அவர்களை அழித்து குறைக்க வர்றாரே தவிர ஏதோ இவரா முடிவு பண்ற மாதிரி அமையல அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காவே இது வரைக்கும் நமக்கு தெளிவாயிடுச்சு. ஓகேவா? 219 என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, countless biased kings were eliminated, but Krishna still felt the earth's burden was not fully lifted. 219லயும் 220லயும் சேர்ந்து இதுதான் சொல்லியிருக்காராம். அதர்மம் செய்த பல அரசர்கள் அழிக்கப்பட்ட பின்னரும் கூட பூமியின் பாரம் இன்னும் குறையவில்லை என்றே கிருஷ்ணர் கருதினார். சரியா? சோ அகெயின் நல்லா புரிஞ்சுக்கோங்க, பூமி பாரத்தை குறைப்பதுன்னா அதற்கு பேர் வந்து அதர்மத்தை அழிப்பதுன்னு தான் அர்த்தம் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. இப்படி அதர்மம் செய்த எல்லா அரசர்களையும் அழிக்கப்பட்ட, எல்லாம் இல்ல பல அரசர்களே அழிக்கப்பட்ட பின்னரும் அவருக்கு இன்னும் அதர்ம செயல்களை அழிக்கணும்னு தோணுது. இன்னும் பூமி தாய் வந்து கஷ்டப்படுறா, இன்னும் அதர்மம் செயல்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்றே கண்ணனுக்கு தோன்றியது என்று சொல்ல வருகிறது 219 and 220. அடுத்த ரெண்டு ஓவிகள்ல கிருஷ்ணா had made the Yadavas powerful to defeat evil, but now the Yadavas themselves had become too strong. He began to plan the dissolution of his own clan. இது ஏன் அப்படி நினைச்சாருன்றதை பார்ப்போம். தீமையை அழிக்க யாதவர்களை பலசாலிகளாக மாற்றினார் கிருஷ்ணர். ஆனால் இப்போது யாதவர்களே அதீத பலம் பெற்றுவிட்டனர். எனவே தன் குலத்தையே அழிக்க அவர் எண்ணினார். இதுக்கு யாருக்காவது இன்னொரு மீனிங் தெரிஞ்சா சொல்லுங்க, இல்லைன்னா கண்டிப்பா அடுத்தடுத்து வரும்னு நினைக்கிறேன்.
அதாவது பூமி பாரத்தை அசுரர்களை அழிச்சது பத்தாதுன்னு இப்ப பாரத்தை குறைக்கணுன்றதுக்காக இங்க வந்து கொஞ்சம் விளையாடா தான் இருக்கு. அதாவது யாதவர்கள் பலமா இருக்காங்கன்றதுக்காக அவர் அழிக்கணுமா அப்படின்னு தெரியல. கண்டிப்பா யாதவர்களினுடைய பாவ செயல்கள் தான் அண்ணா அவர்கள் அழிவுக்கு காரணமாக இருக்க அண்ணா முடியும். சொல்லுமா. யாதவர்கள் வந்து கிருஷ்ணனை சேர்ந்தவங்க பலசாலி ஆன உடனே அவங்களுக்கு ரொம்ப ஈகோ கூடிருது. ஈகோ கூடிட்டு குடிக்கிறது செய்யறது அந்த மாதிரி தப்பான காரியங்கள்ல கொஞ்சம் ஈடுபட ஆரம்பிச்ச உடனே தான் அந்த சாபத்தை காந்தாரி சாபத்தை இவர் யூஸ் பண்ணிக்கிறார். யாதவர்கள் தங்களையே தான் அழிச்சுக்க முடியும், வேற யாரும் வந்து அழிக்க முடியும். அதாவது கிருஷ்ணருடைய குலம் இல்லையா, அதனால அவங்க ஈகோ கூடி அவங்க வேற மோசமான செயல்கள் செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதனாலதான் அவங்கள அழிப்பாங்க. வெரி குட், புரியுது. கண்டிப்பா அப்படிதான் கதை இருந்து ஆகணும் இல்லையா? அதனாலதான் கன்ஃபியூஷன்ல இருந்தேன். ஸோ தேர்ஃபோர் அழிவுக்கு காரணம் நமது கெட்ட குணங்களாக மட்டும்தான் இருக்க முடியுமே தவிர கண்ணன் வந்து அவனா யாரையும் அழிக்க போறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுப்பாங்க. மேபி அடுத்தடுத்த ஓவில அது வருதான்னு பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, எல்லா அசுர குணங்களுடைய அரசர்களையும் அழிச்சாச்சு. பட் ஸ்டில் இன்னும் நிறைய பூமிக்கு பாரம் இருக்கு அப்படின்னா ஸ்டில் இன்னமும் நிறைய அதர்ம செயல்கள் இருக்கு, அதையும் அழிக்க வேண்டும் என நினைக்கிறார். அதுல என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த அசுர அசுரர்களை எல்லாம் வதம் செய்வதற்காக யாதர்களை வந்து பெரிய பலசாலி ஆக்கினா, ஏன்னா இவனுக்கு ஒரு பெரிய படம் வேணும்னா தவறு செய்கின்ற அரசர்கள்லாம் ஒரு நாட்டுல போர் எடுத்துதான் நம்ம அழிக்கணும் இல்லையா? அப்ப எனக்கு ஒரு பழைய படம் வேணும். அப்ப என்னுடைய குலத்துல இருக்கிற யாதவர்களை பெரிய படைசாலிகளாகவும் பலசாலிகளாகவும் நான் மாற்ற வேண்டியது இருக்கு. அசுரன் அழிக்கிறதுக்காக நான் பலசாலியா மாற்றினா கடைசியில இந்த பலசாலி என்ன பண்ணிட்டான்னா இவனுக்குள்ளேயே வந்து அசுர குணத்தை வளர்த்துக்கிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. நம்ம இதை எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, அஜ்ஞானத்தை அழிக்கிறதுக்காக ஞானத்தை வளர்த்துக்க சொன்னா ஞானம் வளர்த்துக்கிட்டதே ஒரு ஈகோவை டெவலப் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்குல்ல. அதை வேணா நம்ம ஈகோவேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா ஞானம் எதுக்காக? அஜ்ஞானத்தை அழிக்கிறதுக்காக தானே. அப்போ அஜ்ஞானத்தை அழிக்கிறதுக்காக ஞானத்தை யூஸ் பண்ணா தப்பில்லை. ஆனா ஞானமே ஒரு ஈகோ உட்காந்துருச்சுன்னா என்ன பண்றது? அப்ப ஞானத்தையும் அழிக்கணும். சோ அஜ்ஞானத்தை அழித்ததுக்கு அப்புறம் ஞானமும் ஒரு ஈகோவாக வந்து உட்காரும். அஜ்ஞானத்தை கண்டனம் செய்த பிறகு ஞானத்தையும் கண்டனம் செய்தார் அமிர்த அனுபவில நம்ம பாக்குறோம். அப்ப ஞானமும் மாயை தான். அப்ப அஜ்ஞான மாயையை அழித்து விட்ட பிறகு ஞான மாயையில உட்கார்ந்துருக்க கூடாது. அது சாத்விக குண லாக்கு அப்படிங்கிறதுலயும் உட்காந்துடக்கூடாது, அல்லது ஞானம்ங்கிறதே ஒரு பெரிய ஈகோ வந்து உட்காந்துடக்கூடாது. அதுக்கப்புறமா அது பெரிய டேஞ்சரா போயிடும். ஸோ இதை வந்து நம்ம சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷனா எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா யாதவ குலங்கள் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படின்னா, அசுர குணங்களை அசுர மனதை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டதுன்னா, கடைசியில இதுவே பெரிய பலசாலியாகி இதுவே ஒரு ஈகோவோ உட்காந்துருச்சு அப்படின்னா, அது வெதரை நீங்க சாத்விக் ஈகோன்னு நினைப்பீங்களோ அல்லது நான் ஞானிங்கிற ஒரு ஈகோ நினைப்பீங்களோ, அப்படி யாதவர்களுக்குள்ள ஒரு ஈகோ வந்துவிட்ட காரணத்தினால அழிக்கணும்ல, வேற வழி இல்லை. இதையும் அழிச்சாதானே நான் என் சொரூபத்துக்குள்ள போக முடியும். சோ தேர்ஃபோர் இந்த இடத்தில் கண்ணன் அந்த யாதவர்கள் பலசாலியாக இருக்கிறார்கள் என்பதற்காக தன் குலத்தையே அழிக்க அவர் எண்ணினார் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. 223ல just as fire grows while consuming camphor and then vanishes, when the camphor is gone, the Yadavas speak power signaled their end. கற்பூரம் எரியும் வரை நெருப்பு வளரும், கற்பூரம் தீர்ந்ததும் நெருப்பும் மறையும், அதுபோலவே யாதவர்களின் உச்சகட்ட வலிமை அவர்களின் அழிவின் அறிகுறியானது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒரு கற்பூரம் வந்து நீங்க தீ பத்த வச்சுட்டீங்க, மலை 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 மலைன்னு எரியும். நல்லா எரியுது அப்படின்னா என்ன அர்த்தம்? கொஞ்ச நேரத்துல அணைய போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா அது அந்த கற்பூரத்தை சாப்பிட்டு கொண்டுதான் எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா அந்த தீயானது கொஞ்ச நேரம் கழிச்சு கண்டிப்பா அணைஞ்சுதான் போக போகுது. ஸோ அப்படி இந்த அது ஒரு எக்ஸாம்பிளா காட்டியிருக்காங்க. ஸோ அடுத்தவனை அழிப்பதற்காக நீ பலத்தை வளர்த்தாயே அதுவே ஈகோவிற்கு காரணமானால் அதுவும் அழிந்தே ஆக வேண்டும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த எக்ஸாம்பிள் இருந்து நம்ம லிங்க் பண்ணி எடுத்துக்கலாம். பட் இங்க சொல்லப்பட்டது வந்து வெறும் எக்ஸாம்பிள் மட்டும்தான். எப்படி வந்து நெருப்பானது கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஸ்ட்ரென்த்தா எரியுது அப்படின்னு சொல்றோம். ஆனா எரிஞ்சதுன்னா இங்க என்ன ஆகும்? புயல் காயலி ஆயிடும். அங்க எரியறதுக்கு உண்டான அந்த கற்பூரம் இல்லாம போகும்போது ஆட்டோமேட்டிக்காவே அது அழிஞ்சுதான் போகும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் காட்டியிருக்காரு. அடுத்த எக்ஸாம்பிள் ஏதோ காட்டுறாருன்னு நினைக்கிறேன். A banana tree grows until it fruits. Then the gardener cuts it down. Similarly, the Yadava clan had reached its ripeness for death. இங்கே மறுபடியும் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நல்ல உதாரணம், நம்ம வாழை மரத்தை இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லா கொலை தள்ளிட்டு ஃபுல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஃபுல்லா கொலை தள்ளினதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க?
கொலையை மட்டும் வெட்ட மாட்டாங்க, மரத்தையே வெட்டிடுவாங்க. சரி, டோட்டலா மரத்தையே வெட்டிடுவாங்க. அந்த மாதிரி இந்த யாதவர்களுக்கு என்ன செய்யணுமோ, யாதவர்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டாங்க? அசுரங்களை அழிப்பதற்காக உருவாக்கப்பட்டாங்க. அந்த அசுரர்களை அழிக்கும் வேலை இங்க முடிஞ்சிருச்சுல்ல, முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் யாதவர்களுக்கு இங்க என்ன வேலை? யாதவர்களுக்கு வேலை இல்லை. அப்ப யாதவர்கள் உருவாக்கப்பட்ட நோக்கம் இங்க நிறைவேறிவிட்டது, அதனால் இங்கே அழிக்கப்படுகிறது என்ற மாதிரி வந்திருக்கு. எப்படி வாழைமரம் தன் குலை தள்ளுவதற்காக அது உருவாக்கப்பட்டது, குலை தள்ளியவுடன் அதை வெட்டி வீழ்த்துகிறோமோ அப்படிங்கிற மாதிரி தான் இங்க வந்திருக்கு. வாழை மரம் காய்ந்தவுடன் அதை தோட்டக்காரன் வெட்டி விடுவான். அது போலவே யாதவ குலமும் அதன் அழிவுக்கான பழுத்த நிலையை எட்டியது. தமிழ் டிரான்ஸ்லேஷன் சரியில்லை, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் கரெக்டா இருக்கு. ஸோ மரம் காய்ந்தவுடன் அப்படின்னு இல்லை, மரம் முழுமையாக பழுத்து கொடுத்தவுடன், banana tree grows until its fruits, முழுமையாக குலை தள்ளியவுடன் அதை வெட்டி விடுவான் இல்லையா? ஸோ அந்த மாதிரின்னு நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காரு. இன்னொரு எக்ஸாம்பிளும் கண்டினியூ ஆகுது. Just as a gardener harvests ripe fruit, Krishna desired to take back his own people at the right time. பழுத்த பழத்தை ஒரு தோட்டக்காரன் பறிப்பதை போல கிருஷ்ணர் தன் குலத்தை சார்ந்தவர்களை சரியான நேரத்தில் திரும்ப பெற விரும்பினார். இது இந்த இடத்துல வந்து யாதவ குலம் அப்படிங்கிறது ஞானமாகவே எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா ஞானத்துக்கு எது வரைக்கும் வேலை? அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் தான் ஞானத்துக்கு வேலை. ஒன்ஸ் அஜ்ஞானம் ஃபுல்லா அழிஞ்சாச்சு அப்படின்னா ஞானத்துக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்ப ஞானத்தையும் அழிச்சிடணும் அப்படின்னு தானே அமிர்தனுபவ ஃபுல்லாவே சொல்லியிருக்கு. அப்ப ஞானம் அப்படிங்கிறதும் நான் ஞானி அப்படிங்கிற ஃபீலிங் வந்துருச்சு அப்படின்னா நீ பிரம்மஸ்வரூபத்தை அடைய முடியாது. அப்ப அது போய் ஈகோவோ உட்காந்துடக்கூடாது. அதனால அந்த வேலையை முடிச்சிட்டியா, அப்போ இதுவையும் வந்து நீ அது இல்லை அப்படின்னு அந்த ஞானத்தையும் வந்து சேர்ந்து எடுத்துடணும். அந்த கான்செப்டாவே இது வரைக்கும் வர மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா கண்ணன் வந்து அவனோட அவதாரம் முடிஞ்சவொடனே எல்லா அவதாரமே அவதார நோக்கம் என்ன? அஞ்ஞானத்தை அழிக்கிறது. அந்த அஞ்ஞானத்தை அழிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி எடுத்துப்பாங்க. அதான் அழிக்கிறதுக்காக யூஸ் பண்ண வெப்பன்ஸை வந்து இனிமே தேவையில்லைல்ல. ஸோ இவங்களை வெப்பன்ஸா யூஸ் பண்ணி நான் அசுரர்கள் அழித்தேன். சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற நான் சரியா. கதை எப்படியுமே நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், பாகவத கதைகள் அப்படிங்கிறது ஒரு நிஜ போதா அப்படின்னு எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? கண்ணனுடைய ஒவ்வொரு அங்க அசைவுமே மிகப்பெரிய பிரம்மஞானத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு நம்ம பார்த்தோம். அப்போ இந்த கதையில நமக்கு என்ன அண்டர்லைங் மீனிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாதவாசம் வந்து ஞானமாகவும் அசுரர்களை அஜ்ஞானமாகவும் எடுத்துக்கொண்டு இந்த யாதவாசை யூஸ் பண்ணி அஜ்ஞானத்தை அழிச்சதுக்கு அப்புறமா இந்த யாதவாஸ் அப்படிங்கிறதும் ஒரு ஈகோவா மாறிடக்கூடாது. அதாவது ஞானம் அப்படிங்கிறதும் ஒரு ஈகோவா மாறிடக்கூடாது. மாறிச்சுன்னா கடைசியில நம்ம சொரூபத்தை அடைய முடியாது. அப்ப அந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னா இவங்களும் வந்து தேவையில்லை, இவங்களையும் அழிக்கப்பட வேண்டியவர்களே, ஞானமும் அழியப்பட வேண்டியதே என்ற ஒரு விஷயம் நிறைய நம்ம பார்த்திருப்போம். அந்த இந்த ஆசையர்மன் ஈசனுடைய நானும் ஆசையர்மன் அப்படிங்கிறதும் இந்த கேஸ் தான். ஆசையை எடுக்கிறதுக்காக நீ கண்ணன்ட்ட ஆசை வச்ச, பட் எல்லா ஆசையும் எடுத்ததுக்கு அப்புறம் கண்ணனுடைய ஆசையும் நீ எடுத்தே ஆக வேண்டும். அதே மாதிரி அஜ்ஞானத்தை அழிக்கிறதுக்காக ஞானம்ன்ற ஆயுதத்தை எடுத்தோம். ஆனா அஜ்ஞானம் அழிஞ்சதுக்கு அப்புறம் ஞானங்கிற ஆயுதத்தையும் நம்ம வந்து எடுத்தே ஆகணும். ப்ரூம்ஸ்டிக் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எல்லாத்தையும் தூத்துட்டு ப்ரூம்ஸ்டிக்கை நீ குப்பையில போட்டுதான் ஆகணும். அதே மாதிரி இந்த கொல்லிக்கட்டை எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. ஸோ ஒரு கொல்லிக்கட்டையை வந்து கையில தான் வச்சிருப்பேன். ஏன்னா இந்த கொல்லிக்கட்டையை வச்சுதான் எல்லா கட்டையும் நீ எரிக்கணும். அதை எல்லாத்தையும் எரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கொல்லிக்கட்டையும் சேர்த்து நீ தூக்கி உள்ள போட்டுதான் ஆகணும். இதை கையிலேயே வச்சுட்டு இருக்க முடியாது. இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குயா. ஸோ அதோட நீங்க ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. அப்படித்தான் இந்த ஓவிகள் எல்லாம் அர்த்தம் கொடுப்பதாக எனக்கு தோன்றுகிறது. ஓகேவா? பழுத்த பழத்தை ஒரு தோட்டக்காரன் பறிப்பதை போல் கிருஷ்ணர் தன் குலத்தை சார்ந்தவர்களை சரியான நேரத்தில் திரும்ப பெற விரும்பினார். 226 and 227 என்ன சொல்லுதுன்னா, the Yadavas flourished by Krishna's grace, but seeing their invincible strength, Krishna as time resolved to end them. கிருஷ்ணனின் அருளால் வளர்ந்த யாதவ குலத்தின் அடக்க முடியாத வலிமையை கண்டு அவரே காலனாக மாறி அவர்களை முடிக்க தீர்மானித்தார். இங்க முழுக்க முழுக்க வந்து அவர்களை நெகட்டிவா சொல்லலைன்னா கூட அந்த ஞானம் என்பதும் கூட ஒரு நம்ம இன்னர் மீனிங்ல ரொம்ப தெளிவா நமக்கு புரியுது. நீங்க இன்னர் மீனிங் பார்க்காம வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அபத்தமா தெரியும். என்னடா இது, அவர் வளர்த்த குலம் அவர் ஸ்ட்ராங்கா இருக்குன்றது காரணத்துக்காக அவர் அழிக்கிறாரா? ஸ்ட்ராங்கா இருந்தா நல்லது தானேண்ணா. ஞானம் எதுக்கு வந்தது? அஜ்ஞானத்தை அழிக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் இது ஸ்ட்ராங்கா இருந்து என்ன ஆக போகுது? ஏன்னா ரெண்டுமே மாயா. அஜ்ஞானம்ங்கிறதும் மாயா, ஞானம்ங்கிறதும் மாயா. இங்க வந்து கிருஷ்ண சைதன்யம், ஜீவ சைதன்யம், ஈஸ்வர சைதன்யம் ரெண்டுமே மாயை தானே. அப்போ மாயை கடந்த நிலைக்கு நீ செல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னா
நீ வந்து அஜ்ஞானத்துல அழிச்சிட்டா பத்தாது, அந்த ஞானம்ங்கிறதும் ஒரு உண்மை அப்படிங்கிற ஃபீலிங்ல நீ இருந்துடக்கூடாது. ஞானமும் மாயையே என்று உணரப்பட வேண்டும் அப்படிங்கிற அந்த ஃபீலிங்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகத்துக்கான விளக்கம் தெளிவா நமக்கு புரியுது. அப்படி இல்லாம மேலோட்டமா பாத்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டம். ஏன்னா கிருஷ்ணனுடைய அருளால் வளர்ந்து யாதவ குலத்தின் அடக்க முடியாத வலிமையை கண்டு அவரே காலனாக மாறி அவர்களை முடிக்க தீர்மானித்தார் அப்படின்னு நீங்க தவறா புரிஞ்சுக்க வேணாம். அது வந்து ஞானம் அப்படிங்கிறது இப்ப அவசியம் இல்லை. அஜ்ஞானத்தை அழிக்கிற வரைக்கும் ஞானம் அவசியம்தான், மிக வலிமையான ஞானமும் கூட அவசியம்தான். ஆனா இப்போ நீ ஞானம்ங்கிறது உன்னதென்று புரிந்து கொண்டது பிறகு உன் சொரூபத்துலதான் நீ இருக்கணும். இப்ப நீ மாயையிலிருந்து வெளியே போகணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வரிகள் எல்லாம் சொல்லப்பட்டதாக நம்ம புரிந்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. ஸோ இதோட நம்ம இன்னைக்கு நிறைவு செய்வோம், மீதியை நாளைக்கு பார்க்கலாம். யாதவ குலத்துல இந்த உலக்கைய பிறக்க வைக்கிறதுன்னு ஏதோ ஒரு கதை வரும் இல்லைன்னா அது யாதவ குலத்துல தானே வரும். கிருஷ்ணரோட பையன் சாம்பு இருக்கான் இல்லையா, அவன் வந்து ஒரு பொம்பளை வேஷம் போட்டுட்டு பிரெக்னன்ட் லேடி மாதிரி வேஷம் போட்டுட்டு ஒரு குரு கிட்ட ஒரு முனிவர் வருவாரு துவாரகாக்கு. அந்த முனிவர் பேர் மறந்துச்சு. அவங்க கிட்ட நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட குழந்தை நல்லா இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னு அவன் பர்பஸாவே தான் பண்ணுவான். ஏதாவது கிருஷ்ணனுக்கு ஏதாவது சாபம் கிடைக்கணும், இப்படி ஒரு அவமானத்தை வந்து கிருஷ்ணன் ஏற்படுத்திட்டான் அப்படின்னு கிருஷ்ணனுக்கு வந்து ஏதாவது கிடைக்கணும், அந்த மாதிரிதான் வந்து சொல்லி அவங்க வந்து போவாங்க. ஷாம் வந்து போய் அப்ப சாபம் கிடைச்சிரும் அவனுக்கு. என்ன இது பிரெக்னென்ட் இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே நிஜமாவே நீ வந்து பிரெக்னென்ட் மாதிரி பிரெக்னென்ட்டோட அவஸ்தை எல்லாமே நீ அனுபவிப்ப, வயிற்றுல வந்து உலக்க பிறக்கும் அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துருவாங்க. குழந்தைக்கு பதிலாக உலக்க பிறக்கும் அப்படின்னு. இவன் ரொம்ப கஷ்டப்படுவான். அதுக்கப்புறம் வந்து அவனுக்கு வந்து உலக்க பிறக்கும். அத வந்து அதாலதான் துவாரகா அழியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்கும். அதனால அத வந்து ரொம்ப துண்டு துண்டா ஆக்கி நம்ம போனோம் இல்லையா துவாரகா போகும்போது ஒரு இடத்துக்கு, சாம்பனோட அந்த சாபம் விமோச்சன சாபம் அந்த இடம், அந்த கடல்ல வந்து அது எல்லாமே தூக்கி போட்டுருவாங்க. அது எல்லாமே ஃபுல்லா பெருசு பெருசா வளர்ந்துருக்கும் உள்ள போய். மேபி வரலாம் இந்த கதைகள் வந்து அடுத்தடுத்து பாகவதத்துல அவர் சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். அந்த குலம் எப்படி அழிஞ்சதுன்றதை அவர் டிசைட் பண்ணியிருக்காருன்னு வரைக்கும் இப்போ ஓவி வந்திருக்கு. அடுத்தடுத்து இந்த கதைகள் வருதான்றதை நம்ம தொடர்ந்து படிக்கலாம். அவங்களே அடிச்சுட்டு செத்துருவாங்க. ஓகே. அதான்